ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி திங்ஸ் தூசி வாங்கி நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து கட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு 2-3 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து கட் பண்ணுவோம். பட் நீங்கள் அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி 2-3 ஸ்டாண்ட்ஸாக நீங்கள் எடுத்துகிட்டு லைட்டாக இப்படி பிடிச்சிட்டு, இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 ஸ்டாண்ட்ஸில் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு லைட்டாக இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணணும். அதுக்காக ரொம்ப பிடிச்சி இழுத்துடக்கூடாது. ரொம்ப இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் வந்து ஒரு தின் லைனாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது யூஸே பண்ண முடியாது, அவ்வளோதான். ஸோ லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அந்த ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும்போது லைட்டாக இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஒரு ஸ்டோனை சுற்றி ஒர்க் பண்ணும்போது நல்ல ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு வந்துட்டு அந்த நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். அந்த மாதிரி நெருக்கமாக இருக்கும்போது நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச் பண்ணும்போதும் கண்டிப்பாக நம்ம இழுத்து பிடிச்சி டைட்டாக தானே ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த ஓவர்லாப் ஆகும் அந்த ஸ்ப்ரிங்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான்